சரி பஸ் வரப்ப வரட்டும், ஒரு டீ போட்டு வருவோம் வா. சரி சரி. எனக்கு தான் அந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இல்லைன்னு தெரியும்ல, அப்புறம் எதை கூப்பிடுறீங்க? இல்ல மச்சான், நேத்தி வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி பழக்கம் இல்லன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஒருவேளை இன்னையில இருந்து இருக்கலாம் இல்லையா? டேய், உங்களை மாதிரி நேத்து ஒரு பழக்கம் இன்னைக்கு ஒரு பழக்கம்லாம் கிடையாது. என்னைக்குமே ஒரே பழக்கம் தான். நீ எப்போ அந்த பழக்கத்தோடயே இரு. தெரியாம கேட்டுட்டோம். நாங்க போய் ஒரு டீ சாப்பிட்டு வரோம். பஸ் வந்தா கையை காட்டி கூப்பிடு, வந்துடுறோம். அது ஏன் கையை காட்டி கூப்பிடணும்? நாங்க குடிக்கிற டீக்கு நீ காசு கொடு, அப்புறமா சொல்றேன். எக்ஸ்கியூஸ் மீ. நமக்குள்ள முடிவெடுத்துட்டு அதுக்கப்புறம் அவனை கமிட் பண்ணுவோம். எங்கே இங்கே குல்மாய் அம்மன் கோவில் தெரு எப்படி போணும்? என்னடா கமிட் பண்ணிட்டான்டா. அது குல்மாயி அம்மன் கோவில் தெரு இல்லைங்க, குளுமாயி அம்மன் கோவில் தெரு. அதான். இப்படியே நேரா போய் கையை கட்டி ஏதோ சொல்றான்டா. அந்த தெரு தாங்க. Thank you. வாங்கடா, அந்த மாவளுக்கு யாருன்னு போய் விசாரிப்போம். இது போடா. உடஞ்சு போச்சு. மாப்பிள யாரா அவ? ஏன் இல்ல பாக்க பக்கவா இருந்தா அத யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு. அப்படியா? அது வேற யாரும் இல்ல, நம்ம ஆளுதான். என்னடா சொல்ற? ஆமாண்டா. என்னடா சொன்னா சொல்றா. வீட்டுல யாரும் இல்ல, வேணா வந்துட்டு போன்னு கூப்பிட்டா. சரி, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். ஏண்டா அவதான் வேணும்னா வான்னு சொன்னால, அப்புறம் ஏன்டா வேணான்னு? நாம தான் எப்பயுமே அதான் வேணான்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பதில் பேசுறேன்னா உன் தலை வெடிச்சிருமே. ஆமா, நான் தான் நோட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். கிளம்புறமா? சரிப்பா, சாப்பாடு எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன். பாத்துப்பா, பணம் புழங்குற இடம். தூரம் எங்க போகுது? வெளியில போறப்ப எங்க போறேன்னு கேட்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? தூரம் பெரிய கலெக்டர் வேலைக்கு போறாரு, நாங்க கேட்டதுனால விளங்காம போறதுக்கு. கலெக்டர் வேலையா இருந்தா என்ன, களை புடுங்குற வேலையா இருந்தா என்ன? வெளியில போகும்போது எங்க போறேன்னு கேட்காதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றது? டேய், அந்த கணேஷ் உன் கூட தானடா படிச்சான்? ஆமா. ஏன் இப்ப அவன் கம்ப்யூட்டர் மேல வேலை செஞ்சு எப்படி இருக்கான்னு தெரியுமா? நம்ம மேல திரு சுப்பிரமணி உங்க கூட தானே படிச்சாரு? ஆமா, அவனுக்கு என்னப்ப? அவரு கரண்ட் ஆபீஸ்ல வேலை பாக்குறாரு. நீ இன்னும் கள்ளக்காயவே காலைல கிண்டிக்கிட்டு இருக்க. ஏண்டா அவர் என்ன சொல்றாரு, நீ என்னடா பேசுற? மா, அவனுக்கு என்ன வருமோ அதாம்மா வரும். அவன் அப்படி இவன் இப்படின்னு பேசக்கூடாதுல்ல. ஏங்க, அவன் தான் சீட்டு கம்பெனிக்கு போறான்ல, காலையில அவனை புடிச்சு கடலையை காய வைக்கிறாப்ல காய வைக்கிறீங்க. ஏய், அவன் சீட்டு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன்னு எங்க போறான்னு தெரியுமா? மச்சான், நீ தானே சீட்டை போடணும். அதுக்கெல்லாம் வேலை இல்லடா மச்சான். மச்சான் அடிச்சா ஒரே அடிதான், அதுவும் கேட்டடி. ஏண்டா எருமை, எத்தனை கார்டு இருக்குன்னு எண்ணி பாத்தியா? பார்க்காம கேட்டுட்டு அடிக்க முடியுமா? பர்தஜ் பன்னாடு 12 கார்டு தான் இருக்கு. இதுல வேற கேட் அடியா. அடிச்சேன்னு வச்சுக்க செவில் பிஞ்சிரும். இது 12 காரா? 3, 6, 9, 12. ஆமா 12. எனக்கும் பண்ணன்றா. எனக்கு 12 தான்டா. எல்லாருக்கும் கம்பெனி எனக்கு மாண்டுகார தான் போட்டிருக்கேன். மாப்பிள சோம்பலா இருக்கு, சூடேத்தலாமா? அதுரா. டேய், தண்ணிய பாத்து ஊதுறா, அப்புறம் சரக்கு உள்ள போறது தெரியாதுல்ல. அதான் அளவு. போதும். தண்ணி. மாப்பிள நீ சாப்பிடுறியா? சாரி மச்சான், நான் எப்பயுமே ஒன்லி ஒன். அது தெரியுமா? கொஞ்சம் டேஸ்ட் பண்ண. இப்போ நீங்க இதை சாப்பிடுங்க, அப்புறமா நான் அதை சாப்பிட்டுக்கிறேன். சரி, சேஸ். காவாலிடா, காவாலி போலீஸ்டா. எருமை 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 அப்படி ஓடி வர. ஊர்ல ஓட்ட பண்ணி வச்சிருக்காங்க, அதான் ஓடி பழகிட்டு இருக்கேன். பார்த்து ஓடு, பக்கத்துல ஓடுறவன் செத்து போயிட போறான். என்ன வந்தது வராம பிள்ளையோட இளம் எழுத்துக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி அறிவு கட்டவல, அவன் பாட்டு திப்பு திப்புன்னு ஓடி வரானே. கட்டின எருமை காய்னிட்டு ஒன்னா ராத்திரி எப்படி பிடிச்சி கட்டுறது? அதுக்குதான் எருமைக்கு ராசா நீங்க இருக்கீங்கல்ல. அடி செருப்பால.
ராத்திரி பகல்னு பார்க்காம எருமையை மேய்ச்சி சம்பாதிச்சு வச்சா ஆத்தாலும் மகனும் உட்காந்து கொட்டிட்டு இருக்கீங்க. எதுல எதிர்ச்ச? உட்காந்து கொட்டா தானே உனக்கு பிடிக்காது. அதானே பார்த்தேன். நீ உட்காந்து சாப்பிடியா? இந்தா இத கூட செய்யலைன்னா அப்புறம் அதுக்கு பொண்டாட்டி பிள்ளை குடும்பம். எருமை விட்டா எருமை ஏண்டா தீஞ்சிருச்சோ? ரொம்பதா. ஏய் என்னங்கடி? பாலை சொன்னேன், பால் அடுப்புல வச்சிருக்கேன், தீஞ்சிருச்சோன்னு பார்க்க போறேன். போடி போ, நல்லா 2 லிட்டர் பாலை சுண்டா காய்ச்சி எடுத்துட்டு வா, குடிக்கிட்டோம். தாய்ப்பாலை கொடுத்து வளடினா எருமை மாட்டு பாலை கொடுத்து வளர்த்து எதுக்கு லைக்கலாம பண்ணி வச்சிருக்க? தள்ளு அண்ணா வரார்ல, ஒதுங்கிங்க. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். எல்லாரும் வந்துட்டாங்கல்ல? வந்துட்டு ஆரம்பிச்சிருவோமா? ஆரம்பிச்சிடலாம். இந்த கூட்டத்தை எது கூட்டி இருக்கோன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். அந்த மகமாயி மனம் குளிர்ந்தாதான் நம்ம ஊர் நல்லா இருக்கும். அதனால வழக்கம் போல இந்த வருஷமும் திருவிழாவை தடற்படலாம் செஞ்சிடலாமா? நல்லது. அப்படியே ஆட்டம் பாட்டம் என்ன வேணும்னு சொல்லுங்க, முடிவு பண்ணிடுவோம். நாடகம் வச்சுக்கலாங்க. இதுக்கு எல்லாரும் ஒண்ணா போட்டு தூங்குவா? ஏய் வேண்டாம். பாட்டு கச்சேரி வச்சுக்கலாங்க. ஏத்தா உனக்கே சரியா காது கேட்காது, இந்த லட்சத்துல பாட்டு கச்சேரி வரையாக்கா? சரி சும்மா இருக்கப்பா. சரி, என்ன வேணும் நீங்களே சொல்லுங்க. தலைவரே, கரகாட்டம் ஏன் அவுத்து போட்டு ஆடவா? யோ பெருசு, உன்னை யாரு அவுத்து போட்டு ஆட சொன்னது? ஏய் மரியாதையா பேசு. எங்க பெருசு, உங்களை யாருங்க அவுத்து போட்டு ஆட சொன்னது? யோ பெரியவரே, என்ன பேச்சியா பேசிட்டு இருக்கிற? இந்த சின்ன பசங்க பசங்களுக்கு என்ன பிடிதோ அதை செஞ்சிருங்க. சரிப்பா, கரகாட்டமே வச்சுக்கலாம். எந்த ஊர் செட்டுன்னு நீங்களே சொல்லுங்க. அண்ணே, செட்டுன்னு சொல்லாதீங்க, பொண்ணுங்கன்னு சொல்லுங்க. பொண்ணை மட்டும் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? குறவன் பாப்புன்னு தேவையில்லையா? அதுக்குதான் நாங்க இருக்கோம்ல. சரி, எந்த ஊர் பொண்ணுன்னு சொல்லுங்கப்பா. அண்ணே, பரமக்குடி. என்னடா அது வேண்டாம். அண்ணா அண்ணா ஒரு நிமிஷம்ண்ணே. சரி, பரமக்குடி புதுக்கோட்டை. அண்ணே அண்ணே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அதுவும் வேணாடா. ஏண்டா? ஏற்கனவே அப்ப நீயே சொல்லு. தஞ்சாவூர். தலைவரே தலைவரே. என்னப்பா? தஞ்சாவூர். ஓகே. பரமா சொல்லுங்க. என்ன கருமோ நீங்களே பண்ணிருங்க. சாப்பிட்டாளா? நான் சொல்ற பேச்சை யார் கேக்குறாங்க? புலம்பாது, எல்லாம் போக சரியாயிடும். எங்க போக சரியாகுது. ஹலோ அம்மா, நான்தாம்மா. தம்பி, எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன்ப்பா. சுதா எப்படி இருக்கா? அப்படியே தான் இருக்கிறா. சரி, அப்பா அப்பா இங்கே தான் இருக்காரு. கொடுங்கம்மா. கொடுக்குறேன். செல்வா. எப்படி பாருக்க? நல்லா இருக்கப்பா. அப்பா, சுதா கல்யாணம். அப்பா இப்பதான் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாத்திருக்கேன். சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிருவோம். நான் அப்புறமா பேசுறேன்பா. சரிங்கப்பா. நல்ல விஷயம் பேசும்போது இப்படி மொட்டை தும்மல் தூம்புறிய? அறிவு இருக்கா உனக்கு? தும்மல் வரதுக்குலாம் நான் என்னங்க பண்ண முடியும்? வேலைக்காக கொடுக்காத. சோத்த போடு. அக்கா இருக்காங்களோ? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. யாரு? அடடா, வாங்க வாங்க. என்ன எருமையும் புள்ளியும் ஒண்ணா வந்திருக்கு? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லக்கா, மகளிர் மன்ற பணம் கொடுக்கலான்னு வந்தோம். அப்படியா? சரி சரி. அக்கா, மாமா இல்லையா? என்னடி மாமா பத்தி ரகசியமா விசாரிக்கிறேன்? அக்கா, அச்சா சும்மா சொன்னேன். பாப்பா இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு ஊருக்கு வரா. அவளை கூட்டிட்டு வர்றதுக்காக போயிருக்காரு. என்ன விஷயம்? இல்லக்கா, எங்க வீட்டுக்காருக்கு ஒரே உடம்பு வலியா, அதான் ஒரு பாட்டில் இருந்தா வாங்கிட்டு வர சொன்னாரு. காசு வச்சிருக்கியா? ஆள் காசுல கழிச்சுக்கலாம்னு சொன்னாரு. சரி இரு வரேன். இந்தா. சரிக்கா, அப்ப நாங்க வர்றோம். அதெல்லாம் இருக்கட்டும். அந்த தண்ணி நினைச்சிட்டு இந்த தண்ணியை பாலை கலந்துடாதடி. போங்கக்கா. எல்லாத்தையும் போட்டு எங்க போயிட்டானுங்க இவனுங்க?
கடை பக்கம் ஆளே காணோம். ஊருக்கு போயிருந்தேன் உன் கடையில ஆப்பு சாப்பிடுற ஏக்கத்துல ஓடியாந்துட்டேன். நம்ம கடையில 9 மணிக்கு மேல ஆப் இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன இருக்குதோ சொல்லு. டீயும் வடையும் தான் இருக்கு. அதாவது எடுத்துட்டு வந்து கொடு. அப்பந்தான் கையால சாப்பிட முடியல, இதையாவது கையால கூட. சொல்லவே இல்ல. மாமா நீங்க சாப்பிடுங்க. வாங்க குழந்தனாரே, எல்லாரும் என்ன பாக்கும்போது நீங்க என்ன அங்க பாக்குறீங்க? இல்ல தாச்சி, பசங்க இருக்காங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். அவங்க எங்க போறாங்க? எங்க சுத்தியும் இங்கதான் வரணும். இந்தாங்க டீ குடிங்க. என்னது இங்க இருக்கே? அவ வேற பல்ல காட்டிக்கிட்டு இருக்கா. டேய் ஆப்ப கடைக்கு சொந்தக்காரன் வந்துட்டான்டா. இப்ப போயிட்டு அப்புறம் கலிப்பு. டேய் தம்பி, உன் கூட்டாளி புள்ள அங்க நிக்கிறாங்க, நீ இங்க நிக்கிற. வாழைத்தோப்புல. நான் வரேனே. அப்ப சரி, நம்ம இந்த ஆபரேஷனை எங்க எப்போ எப்படி பண்ண போறோம்? என்ன பண்றானுங்க? குட். இப்பதான் ஃபார்முக்கு வந்திருக்கீங்க. நம்ம வாழைத்தப்புக்குள்ள வந்திருக்கிறோம். சொல்ல விடுறா மச்சான், நீ சொல்றா. என்னாச்சு? மறந்துடுச்சு. எங்க விட்டேன்? ஆபரேஷன்ல விட்டேன். சொல்லி முடிக்கிற வரைக்கும் வாயை திறந்த வாயில ஆபரேஷன் பண்ணிடுவேன். விஷயத்துக்கு வருவோம். எங்க எப்போ எப்படி பண்ணணும்னு நல்லா சொல்றேன், கேட்டுக்கங்க. ஒரு முக்கியமான விஷயம். இந்த விஷயம் எக்காரணத்தை கொண்டு மச்சக்காரிக்கு தெரியக்கூடாது. ஏன்னா அவன் சாதாரண சரக்கையே சப்பு கூட்டி சாப்பிடுவான். மிலிட்ரி சரக்குனா மிச்சம் வைக்கவே மாட்டான். புரியுதா? அப்புறம் நம்ம முக்கிய 3 கரணம் போட்டாலும் முழங்கால தான் வலிக்கும். புரியலையே. உனக்கு புரியாததே நல்லது. மச்சக்காலடா. மச்சக்கால சவுண்டு மாதிரி தெரியுது. சத்தத்தை வச்சு எப்படி மச்சக்கால கண்டுபிடிச்சா? ஏய், எல்லாரும் எங்க இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு தெரியும். மரியாதையா வந்துருங்க. எருமை ஏரோப்ளேன் ஓட்டுதுன்னு ஏறி போனீங்க, அப்புறம் எல்லாருக்கும் எம்மலோகம் தான் பாத்துக்குங்க. டேய், தனியா போறதுக்குலாம் ஒரு தைரியம் வேணும்டா. படிச்சுட்டாங்க. வச்சுக்கிறேன். சத்தமா பேசாங்க. கேட்டீங்களா? மூக்கு முடிச்சு வந்துட்டான் பாரு. என்ன சொல்லி கேட்டீங்க? வெள்ளையும் சொல்லியுமா எங்க கிளம்பிட்டீங்க? ஒன்னு கவனிச்சா நம்மள வெள்ளன்னு சொல்றான். இதை மட்டும் கரெக்டா சொல்லு. டேய், எதுக்கு அவன் அடிக்கிற? அது வேற விஷயம். அது இருக்கட்டும், உன் விஷயம் என்ன சொல்லு. ஒண்ணு பார்க்க. என்னது? ஒண்ணு பார்க்கவா? யாருக்கு கல்யாணம்? கல்யாணத்துக்கு இல்ல, கச்சேரிக்கு. டேய், கிள்ளி பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, அள்ளி பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க. ஏன் நீ பார்க்கும்போது நாங்க பார்க்க கூடாதா? டேய், மச்சான் பாக்குறான்னா மச்சான் ஆட்டமே வேறடா. வத்தலும் தொத்தலுமா பாக்குற உனக்கே இவ்வளவு பெருமையா இருந்தா சும்மா பக்கவான பிள்ளைய பார்த்த எங்களுக்கு எப்படி இருக்கு? மச்சான் கண்ணுக்கு மாட்டாத அந்த மன்மதராணி யாரா? அதான்டா மிலிட்டரிக்கார மாவோ. அவளா? அடச்சி, அவளை எப்பயோ பாத்துட்டா. அவ நல்லா இருக்க மாட்டாளே. மாப்பிள, எப்போ பார்த்ததெல்லாம் கணக்கு இல்ல மாப்பிள. இப்ப பார்த்திருக்கணும். பருவத்துல பன்னிக்குட்டி கூட பழுங்கி கணக்கா இருக்குன்னு கேள்விப்பட்டிருப்பேன்ல. அது வேற யாரும் இல்ல, இவதான். மாப்பிள, அத்த வராடா. என்னடா? அடச்சி,
டேய் அவளெல்லாம் எப்பயோ பார்த்தாச்சுடா, அத போய் பெருசா பேசிக்கிட்டு இருக்க. என்னடா வீடு கட்டி விருந்து வச்ச மாதிரி சொல்ற? என்னடா சொல்றா? உனக்கு ஆள் வளர்ந்த அளவுக்கு அறிவும் வளரணும். திருச்சிக்கு போவேன்னு சொல்லுவேன்ல, எதுக்கு? இவளை பார்க்கத்தான். இல்லையே, நீ திருச்சிக்கு உங்க பாட்டியை பார்க்க போறேன்னு சொல்லுவ. மச்சான், அந்த பாட்டி தான் இந்த பார்ட்டி. இப்பதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன், நல்லா தான் சொன்னேன், இப்ப முடிஞ்சு போச்சுங்கிற. அது ஒண்ணும் இல்ல மாப்ள, பல பேரை பார்க்குறோம்ல, அதான் சரியா ஞாபகம் இல்லை. நேர்ல பார்க்குறப்ப தான் ஓ இவளோன்னு தோணுச்சு. ஓஹோ இல்ல. வணக்கம் ஐயா. என்ன முத்துசாமி, 2 பேருமா வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனை? என் பொண்ணு முழுகாம ஆயிட்டாங்க ஐயா. உங்கள யாரோ ஒருத்தர் நம்ம ஊர் முத்துசாமி பொண்ணோட பேச்சுவார்த்தை வச்சிருந்திருக்கீங்க. எல்லாரும் தான் பேசியிருக்கான். அதனால அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமா இருக்கா. பேசுனா கர்ப்பமா? யாரு என்னன்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா மரியாதையோட கல்யாணம் நடந்துரும். அப்படி இல்லன்னா மான மரியாதை போய் தான் இந்த கல்யாணம் நடக்கும். என்ன சொல்றீங்க? ஏங்க நம்ம பையன் எதுவும் பண்ணிருப்பானோ? யாரு இவனா? இவனுக்கே அந்த அளவுக்கு புத்தி. ஏம்பிள் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். உண்மை எப்படிலாம் இருக்க மாட்டேன். இதுக்கு மேல ஏதாவது ஒன்று பண்ணுவேன். தயாராரு, 2 பேருமே ஜெயிலில் உட்காருவோம். ஏண்டி இவனுக்குள்ள யாரா இருக்கு? வேற யார் பண்ணியிருப்பாங்க? இந்த திருட்டு பசங்கள்ல இருந்து யாரோ ஒருத்தர் தான் பண்ணியிருப்பான். மாப்ள நீ எதுவும் டேய், நான் போய் இந்த புள்ளையெல்லாம் தொடுவனாடா? நீ போய் தொட மாட்டேன், வர வச்சுல தொடுவேன். நீ பல இடத்துக்கு போறவன், மறந்துருப்பியோன்னு நல்லா யோசிச்சு பாருடா. ஏய், புலி பசிச்சாலும் புல்ல திங்காது. யாருக்கு தெரியும்? ஏய் ஐயா, என்னடா உங்களுக்குள்ள பேசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் இங்க சொல்லுங்க. ஐயா, நாங்க எந்த தப்பும் செய்யலையா. எங்க மூஞ்சியை பார்த்தா கூடயா தெரியல. என்ன திரும்பிட்டாரு? அப்ப அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, நேர்லயே வச்சு என்னன்னு கேட்டுருவோம். முத்துசாமி கூட்டு வாப்பா. அடப்பாவமே, இந்த பிள்ளைகிட்ட விடிய விடிய பேசினாங்க. யாரா இருக்கும்? இங்க நிக்கிறவங்கள யாருன்னு சொல்லுமா? ஐயா ஐயா ஐயா, சத்தியமா நான் இல்லையா? ஐயா சும்மாரா. நான் இல்ல, வேற யாரு? டேய், இங்க வாடா. மூக்கு பெருசா இருக்கும்போது நினைச்சேன். நல்ல வேலை, உன் வீட்டுல ஏத்த வேண்டிய வழக்கம் என் வீட்டுல ஏத்திருப்பாங்க. ஐயா தலைவரா, நான் எதுவும் பண்ணலங்க. அந்த பொண்ணு ஏதோ போய் சொல்றாங்க. நிறுத்துடா. செய்யக்கூடாத செஞ்சுட்டு நான் இல்ல நீ இல்ல. இத்தனை பேர் முன்னாடி அந்த பொண்ணு உன்ன மட்டும் ஏன்டா கை காட்டுறா? மௌனே இல்ல இல்லன்னு உன் குடும்பமே உரு தெரியாம போயிடும். போடா போடா. என்ன யோ தாலி எடுத்து வா. சரிங்க. ஏய் கொண்டு வாப்பா. கொண்டு போய் கொடு. ஏய் கட்டா தாலியா? சில வெயில நம்ம கல்யாணத்தை முடிச்சிட்டான். ஏய் இனிமே இவ தான் உன் பொண்டாட்டி. இவளை வச்சு ஒழுங்கா குடும்பம் நடத்துற வழியை பாரு. வேற ஏதாவது யோசிச்ச உனக்கே தெரியும். வாங்க. ஏய் முதல்ல இந்த எருமை மட்டும் வீட்டுக்கு கூட்டு வா. ஏய், வீட்டுக்கு வந்து சேரு. எருமையெல்லாம் பிடிச்சு தண்ணிக்கு விடணும். அதுக்கு தான் புருஷன் இருக்கல. வாங்க. என்னப்பா இவ்ளோ நேரம்? அது என்ன ஆன கூட்டமா? 5 நிமிஷத்துல வர்றக்கு ஆகாத கூட்டமாச்சே. அங்க என்ன ஆச்சுப்பா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். பேசாம வா. லட்சுமி என்னங்க? பசிக்குதுடி, சாப்பாடு எடுத்துட்டு வா. காலை செஞ்ச இட்லி தான் இருக்கு, பரவாயில்லையா? நீ என்னைக்கு புதுசு செஞ்சிருக்க? பரவாயில்ல, இருக்கிறத எடுத்துட்டு வா. என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா. கழுத, அங்க என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதானே? வேற என்ன, கல்யாணம் தான்.
இன்னும் துப்பாக்கி தூக்கி சுட போற மாதிரி ஒரே அதிகாரம். அதுல என்னடி சந்தேகம்? நான் எப்பவும் கன் மாதிரி தான். நீ கொஞ்சம் குடிக்கிறியாமா? என்னங்க நீங்க? சரக்கு தாண்டி. அப்படி அடிச்சல பாரு. பொண்ணுக்கு பேசுற பேச்சா அது? என்ன மாப்பிள, தென்னை மரத்துல சாஞ்சு தேன் நிலவை பத்தி யோசிக்கிற மாதிரி தெரியுது. இருந்தாலும் இளநீ இல்லாத மரத்துல சாஞ்சா குழந்தை பிறக்காதடா. டேய் அதெல்லாம் இல்லடா. அப்புறம் என்னடா இங்க பண்ற? அது ஒண்ணும் இல்ல, குளிக்கலான்னு வந்தேன். குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு என்கிட்டே குளிக்க போறேன்னு போய் சொல்றியா? இல்ல மச்சான், நான் எங்க போனாலும் குளிச்சுட்டு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போவேன்ல, அதான் குளிக்கிறதுக்கும் குளிச்சுட்டு வந்துட்டேன். டேய் எருமைக்கிட்டே ஏரோப்ளேன் ஓட்டுறியா? இன்னும் மச்சான் நம்பு, உலகத்திலே குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போற முதல் ஆள் நீதான்டா. இவனும் குளிக்கிறதுக்கு குளிச்சுட்டு போறானோ? ஏண்டா ஓ ஆள்னு சொன்ன ஒண்ணுமே பேசாம போறா? அதானே. அது ஒண்ணும் இல்ல மச்சான், ஒரே ஒரு வாட்டி தொட்டதோட விட்டேன்ல, அதான் கோச்சிட்டு போறான்னு நினைக்கிறேன். ஹலோ. உன்னதான் கூப்பிடா போ. ஏமாச்சான், இவன் குளிக்க வந்தானா குளிக்கிறத பார்க்க வந்தானா? கும்மி அடிக்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன சொன்னாங்க உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட? இல்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொன்னேன். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுறத கேட்டேன் தொலைச்சு போடுவேன், தொலைச்சு. எப்படி வா மாப்பிள, என்னடா சொன்னா? அது ஒண்ணுமாடா. ஏய் என்னன்னு கேக்குறோம்ல, சொல்டா. இல்ல மச்சான் வேணாம், சொன்னா வருத்தப்படுவீங்க. ஏய் பரவாயில்ல சொல்லு. இல்ல நமக்குள்ள நடக்கிற விஷயத்த ஏன் கண்ட நாய்கிட்ட எல்லாம் சொல்றேன்னு சொன்னா. வாஸ்தவமா தானே சொல்லியிருக்கா, நீ எதுக்கு கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்க? டேய் அவ கண்ட நாயின்னு சொன்னது நம்மள இல்லையே, அவ விரலாட்டி வேற ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அது ஒண்ணும் இல்லடா, குளிக்க போறேன், வேணா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாம வான்னு கூப்பிட்டா. நீ என்ன சொன்ன? நான் முடியாதுன்ட்டேன். ஏன்டா? நாம தான் அதான் வேணான்ட்டேன். இந்த கதையெல்லாம் வேற எவன்ட்டா போய் சொல்லு. இது வரைக்கும் எத்தனையோ பிள்ளைகளை ஊருக்குள்ள நீ தொட்டிருக்கேன்னு சொன்ன, அதெல்லாம் நாங்க நம்பிட்டோம். ஆனா இந்த பிள்ளைய நீ தொட்டிருக்கேன்னு சொன்னா நாங்க நம்ப மாட்டோம். டேய் இப்ப என்ன, நான் அவ கூட அந்த மாதிரி இருக்கிறத நீங்க பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா. இங்கே நின்று பாருங்கடா, பக்கத்துல நின்று பார்க்க வச்சா அவ என்ன தப்பா நினைக்க மாட்டா. உன்னோட இந்த ஒழுக்கத்துக்காக தான் உனக்கு எல்லாமே. நீ போ மச்சான், நாங்க பாத்துக்கிறோம். இங்க நின்னு பாத்துக்கிறோம்னு சொன்னோம்டா. மாப்ள ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். டேய் மறுபடியும் ஆல் தி பெஸ்ட். போய் மறைங்கடா, நீ போடா. விடு. நாம இங்க பார்க்க தான் வந்தோம். எதுக்கு இங்க வந்த? குளிக்கலான்னு வந்தேன். மோட்டர் எல்லாம் ஓடாது. ஏன்? கரண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் வேணா பார்க்கட்டுமா?
வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இவளை எப்படி உள்ளே கூப்பிடுறது? ஐயோ, ஏங்க ஒரு நிமிஷம் உள்ள வர முடியுமா? எதுக்கு? இல்ல கரண்ட் போல, பியூஸ் தான் போயிடுச்சு. பியூஸ் கம்பி வேணும், கொஞ்சம் வந்து எடுத்து கொடுங்களேன். தள்ளு. உள்ள போய் 10 நிமிஷம் ஆச்சு. நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. ஏங்க கொஞ்சம் என்ன பண்றீங்க? இங்க என்ன பண்றீங்க? தென்னை மரத்துல தேங்காய் எப்படி பிறக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம். என்ன நக்கலா? அது ஒண்ணு இல்ல, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். நீங்க எதுக்கு வந்தீங்க? எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா அதான் வந்தோம். இயற்கை நம்மள எப்படி ஒண்ணு சேர்த்திருக்கு பாத்தியா கோபால்? இல்ல உங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, எங்க ஃப்ரெண்டு குளிக்க வர சொன்னா, நீ ஒரு வார்த்தை சொன்னா ஒண்ணா என்ன குளிக்கலாம்னு சொல்ல வந்தேன். நாங்க பன்னிக்குட்டி கூட எல்லாம் குளிக்கிறது இல்ல. ஆனா நாங்க கண்ணுக்குட்டியோட எல்லாம் குளிப்போம். ஏய் ராசாதி நில்லுப்ல. ஏய் சீப்போ எப்ப பார்த்தாலும் நீ போயிட்டு இருக்க. இவனுக்கு இதே வேலையா போச்சு. ஏய் உள்ளிரடி பண்ணீங்க? ஃபீஸ் போட்டோம். ஃபீஸ் போட்ட மாதிரி தெரியலையே. அடச்சி வாய் மூடு. என்னடா இப்போ நம்புறீங்களா? நம்பிட்டோம்டா. எந்த ஒரு மனித பிறவியும் செய்யாத ஒரு விஷயத்தை நீ நட்புக்காக செஞ்சிருக்க நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா. உனக்கு என்ன கைமாறு செய்ய போறது தெரியலடா. ஒரு விளக்கு மாறு கொடுங்க. என்னடா சொல்ற? உங்களை விளக்குதான். டேய் இனிமே நட்பை சந்தேகப்படுங்க. இந்த நண்பனை கடவுளே காப்பாத்திரவா. நல்ல வேலை நம்பிட்டானுங்க. நல்லா இருக்கேன்னா கல்லா அரைச்சு வச்சிருக்கேன். மா வரேம்மா. எங்கப்பா கிளம்பிட்டேன்? வேலைக்குமா? இம்புட்டு லேட்டா போறேன்? இல்லம்மா ஒரு வசூல் இருக்கு அதான். ஏன்பா எப்ப சம்பளம் தருவாங்க? இந்த மாசம் வந்துருமா? பார்த்து வாங்கிட்டு வாப்பா. கடலை வித்த காசு காட்டுக்கே சரியா போச்சு. இன்னும் மிளகா போட்டாத்தேன். அப்பா காசு இல்லாம கஷ்டப்படுறாருல. சரிம்மா நான் வரேன். தம்பி ஒரு நிமிஷம். போற வழியில இது மகளிர் மண்டபத்துல கட்டிட்டு போயிருக்கியா? அதெல்லாம் முடியாதுமா. ஏன்? அதெல்லாம் படிக்காதவங்க செய்யற வேலைமா. யாரா பார்த்தா தப்பா நினைக்க மாட்டாங்களா? பணம் கட்டுறதுக்கும் படிப்புக்கு என்னையா சம்பந்தம்? அதெல்லாம் என்ன மாதிரி படிச்சவனுக்கு தான் தெரியும். வரேன். ஒத்த கடை மச்சான். எங்க அப்பா என்ன புடிங்கிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. நான் காசை புடிங்கிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஏ மாப்பிளடா என்ன மாப்பிள காலைல மந்தம் வரா? ஆமா பல்ல பந்தி வச்சு வரானே. ஏங்க சீக்கிரம் வாங்க. ஏ மாப்பிள மஞ்சு மச்சக்கல்லண்ணே எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன தெரியுது பண்ண ஊருக்கு? உடம்பு சரியில்லை. என்னமாச்சு? என்னடா தொட்டுட்டான்? எனக்கு இல்ல அம்மாவுக்கு. ஓ யாரு? நம்ம குழந்தையா? செல்லம் குட்டி அதெல்லாம் வேண்டாம். சொன்ன கேளுங்க. வேண்டாம் வெச்சிக்க. என்னடா கொடுத்துட்டோம்? எதுக்கு பணம் வாங்கி கொடு. அப்புறம் பங்காளி எப்படி இருக்கீங்க? என்னடா புடிச்சிட்டான்? வேலையெல்லாம் நல்லா போதா? எல்லாம் முடிச்சிட்டோம். என்ன நின்னுட்டு இருக்கீங்க? டைம் ஆச்சுல கிளம்புங்க. வாங்க. என்னடா நடக்குது இங்க? யார் அது? எங்க சொந்தக்கார அண்ணன். அதான் பாப்பாக்கு பணம் கொடுத்தாரா? ஆமாங்க. அந்த புள்ள நம்மளுதான். இது எப்படா நடந்துச்சு? அப்ப அந்த குழந்தை அந்த ஆளு பங்காளிடா. வரல? சத்தியமா நம்ம ஊர் பொண்ணுங்களை கல்யாணமே பண்ண மாட்டேன்டா. ஏன்பா அதுக்குள்ளே கையை கழுவிட்ட? போதும் போதும். வாமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. படிப்பெல்லாம் முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு. காலேஜ்ல இருந்து எப்போ வந்த? வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. அப்ப கல்யாணம் தான் சொல்லு. என்னம்மா நேரத்துல? அம்மா மகளிர் மன்ற பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க. காலையிலே கொடுத்து விட்டனே.
இல்லத்த இன்னும் வரலையா, அதான் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஐயோ ஏன்பா பணத்தை காலையிலே கொடுக்கல? சும்மாரியா? இல்லம்மா, என்னாச்சு? அத சீட்டு கம்பெனில போட்டேன். என்கிட்ட சொல்றது இல்லையா? அம்மா தப்பா நினைச்சுக்க வேணான்னு சொல்லு. இந்தா. சரித்த, நான் வரேன் மாமா. சரிம்மா, பாரு படிச்ச பிள்ளையா இருக்கவும் எவ்வளவு மரியாதையா பழகுதுன்னு. ஓமையா ஒழுங்கா படிச்சிருந்தா இந்த மாதிரி லட்சணமான ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம். இது பிராடு. பேசாம இந்த புள்ளையவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். யாரு ஓ மூஞ்சிக்கு? ஐயோ கடவுளே, உன் மூஞ்சிக்குலாம் அம்மா கிடைக்கும்போது என் மூஞ்சிக்கு என்ன பிரச்சனை? என் மூஞ்சிக்கும் உம்மாடா அவங்க அக்காவும் சேர்த்து. என்னம்மா போனதும் திரும்பி வந்துட்டேன்? இல்லத்த, தனியா போக பயமா இருக்கு, அதான் துணைக்கு யாராவது கூட வருவீங்களான்னு கேட்கலான்னு தான். டேய் நீ கொண்டு போய் விட்டு வா. அத்தை நீ ஒண்ணும் பயப்படாதம்மா, அவனை பார்த்தா திருநாயெல்லாம் தெரிச்சு ஓடிடும். நீ நீ போய் விட்டு வாடா. நீ பயப்படாம போமா. தோற செருப்பு இல்லாம தெருவுல நடக்க மாட்டாங்க. செருப்பு போட்டு வருவாங்க. போங்க போங்க. நீ போயிட்டு வாடா. நல்ல நல்ல மாதிரியே நடந்து போறானே.